Hi friends, welcome to DreamX channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா AI அப்படிங்கற ரெண்டு எழுத்து இந்த வேர்ல்டோட தலையெழுத்தையே மாத்தி போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு AI ஃபீவர் எல்லா பக்கமும் பரவிக்கிட்டு இருக்குது. அது நம்ம இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண போற 12th ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் மத்தியிலும் ரொம்ப பெரிய லெவல்ல வைரலா பரவிட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த AI சமிட் இந்த இந்தியாவுல வந்து இப்ப நடந்துட்டு இருக்க AI சமிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்க எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய பெருமையான விஷயம். எல்லா டாப் லெவல் கம்பெனிஸுமே வந்து இந்தியாவில் ஏஐயோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏஐயோட growth பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்தியாவோட ஏஐ டெக்னாலஜியை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம எல்லாருமே ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம். பட் இந்த ஏஐலால வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஃபீவர் இப்போ நெக்ஸ்ட் 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஐடியில் ஒர்க் பண்ணிக்கிட்ட போகிறீங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு மத்தியில் நிறைய ஏஐ ஃபீவர் போயிட்டு இருக்கு. ஏஐ வந்து ப்ரோக்ராமர்ஸ் எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ண போகுது, ஏஐ வந்து ஐடி இண்டஸ்ட்ரீஸே கொலாப்ஸ் பண்ண போகுது, இன்ஜினியரிங் ஃபீல்டே ரொம்ப ரிஸ்கி ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள் உங்கள் காதில் யூடியூப் மூலியமாகவோ இல்லை நியூஸ் மூலியமாகவோ இல்லை செய்தித்தாள் வாயிலாகவோ வந்து உங்கள் காதில் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலான் மஸ்க், டாரியோ அமிடி, ஜோஹோவோட நிறுவனர் ஸ்ரீதர் வெம்பு சார் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ வந்து ஜாப்ஸை எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் அதுக்கான ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போடல. ஒரு ரியல் டேட்டாவை வச்சு ஒரு 651 கம்பெனியை சர்வே பண்ணி அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க, ஒரு கேஸ் ஸ்டடிஸ் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து டேட்டாவை எடுத்து உங்களுக்கு 12th ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் என்ன கோர்ஸ் படிக்கலாம், எதை படிச்சா யூஸ்ஃபுல்லா இருக்கும், யாரெல்லாம் இன்ஜினியரிங்ல ஜாயின் பண்ணலாம், யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம், யாருக்கெல்லாம் ஏஐ வந்து சாதகமா இருக்கும், யாருக்கெல்லாம் பாதகமா இருக்கும், என்ன மாதிரியான ஸ்கில் செட் இருந்தா ஏஐ படிக்கலாம் இல்லைன்னா படிக்க வேண்டாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ரியல் டைம் டேட்டாவோட பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த சர்வே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாப் 10 சிட்டியில் இருக்கக்கூடிய 651 கம்பெனிஸ், ஸ்டார்ட் அப்ல இருந்து எம்என்சி வரைக்கும் இருக்கக்கூடிய 651 கம்பெனிஸ்ல இருந்து சர்வே எடுத்து நமக்கு ஒரு ரிப்போர்ட்டா கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டோட பிடிஎஃபையும் நான் வந்து கீழே கமெண்ட்ல உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன், நீங்களும் வந்து கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஸோ இதை நான் சம்மரைஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏஐ வந்து இன்ஜினியரிங் ஜாப்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுதா அப்படிங்கிறத தான் வந்து முதல் விஷயமா நம்ம பார்க்க போறோம். இன்ஜினியரிங் ஏஐ ஜாப்ஸை அழிக்குதா அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா மேஜரான ரிசல்ட்ஸ் அந்த அனலைசிஸ் பண்ண கம்பெனிஸ்ல ரிசல்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது எங்கேயுமே மேஜர் லே ஆஃப் அப்படிங்கிறது நடக்கல. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ வந்தனால நம்ம ஐடி இண்டஸ்ட்ரீஸ் ரெகுலர் ஒர்க்ல இருந்து கொலாப்ஸ் ஆயிருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹையரிங்ல ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. இது ஒரு உண்மையான தகவல். ஹையரிங்ல ஸ்லோ டவுன் நடந்திருக்கு, பட் ஆனா எம்ப்ளாயி கவுண்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சர்வே சொல்லுது. எப்படி ஹையரிங் ஸ்லோ டவுன் ஆயிருக்குது பட் எம்ப்ளாயி கவுண்ட் அதிகமாயிருக்குன்னு நீங்க கேட்கலாம். ஸோ ஹையரிங் ஸ்டாப் ஆயிருக்கு அப்படிங்கறதுனால வந்து ஜாப் லாஸ் இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. கம்பெனிஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸை வந்து ஹையர் பண்றத ஃப்ரெஷர் இன்டெக்கை குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக மிட் லெவல் இன்ஜினியர்ஸை அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து ஸ்கில்டு இன்ஜினியர்ஸா இருக்காங்களோ அவங்கள வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க மிட் லெவலுக்காக. எந்த இன்ஜினியரிங் ஜாப்லாம் சேஃபா இருக்கும் அப்படின்னு இந்த சர்வே சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர், அப்ளிகேஷன் டெவலப்பர், ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ், டேட்டா ப்ரொஃபஷனல்ஸ், இந்த ஜாபுக்கு எல்லாமே வந்து ஹை டிமாண்ட் இருக்கும்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏஐ வந்தனால பாத்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரொடக்டிவிட்டி டைம் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒரு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஐ வந்து இந்த டெவலப்பர்ஸ்க்கு ஒரு காம்ப்ளிமெண்டே தவிர அவங்களுக்கு டோட்டல் சப்ஸ்டிட்யூட் கிடையாது. அதாவது பாத்தீங்கன்னா ஏஐ வந்து டெவலப்பருக்கு அவங்க பண்ற ஒர்க்கை இன்னும் அதிகமா இன்னும் சீக்கிரமா பண்றதுக்கு ஒரு ஆட் ஆனா தான் இருக்க போகுது. அவங்க பண்ற ஒர்க்கை அப்படியே ரீப்ளேஸ் பண்ற சப்ஸ்டிட்யூட்டா இருக்க போறது இல்ல அப்படிங்கறத இந்த சர்வே தெளிவா சொல்லுது. ஏஐ பாத்தீங்கன்னா ஸ்கில்டு இன்ஜினியர்ஸை ரீப்ளேஸ் பண்ண போறது இல்ல, ஏஐ வந்து ஸ்கில்டு இன்ஜினியர்ஸ்க்கு அடிஷனலா ஹெல்ப் தான் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கறத தான் லாட் ஆஃப் எம்என்சி அண்ட் ஸ்டார்ட் அப் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சிஎஸ்இ, ஐடி, ஏஎம்எல், ஏஐடிஎஸ், ஏஎன், ரோபோட்டிக்ஸ் இந்த மாதிரியான ஃபீல்ட்ஸை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இதுக்கான ஃபியூச்சர் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
நீங்க இப்ப ரிலேவென்டான கோர்ஸ்க்கு போறீங்கன்னா நீங்க வந்து மேத்தமெட்டிக்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா, ப்ராபபிலிட்டி உங்களுக்கு நல்லா தெரியுமா, லீனியர் ப்ரோக்ராமிங் நல்லா வருமா, இது எல்லாத்துலயும் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் நீங்க இதை சூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இதுல இருந்து கொஞ்சம் ஃபாரவே இருக்கிறது மச் பெட்டரா இருக்கும். உங்களுக்கான கோர்சஸ் என்னங்கிறதையும் நான் சொல்றேன், அதையும் ப்ரிஃபர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சேஃபான ஜாப்ஸ் வந்து நீங்க கிட்டத்தட்ட சொல்லனாயாச்சு. இதுல டிக்ளைன் ஆக போற ஜாப்ஸ், அதாவது லாட் ஆஃப் இம்பாக்ட், ஏஐனால லாட் ஆஃப் இம்பாக்ட் அண்ட் அஃபெக்ட் ஆக போற ஜாப்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா என்ட்ரி, கிளரிக்கல் ஜாப்ஸ், மேனுவல் சாஃப்ட்வேர் டெஸ்டிங், பேசிக் கோடிங், அதே மாதிரி ரொட்டீன் சப்போர்ட் ரோல்ஸ், இந்த பிபிஓ, கேபிஓ, டெக் சப்போர்ட், நான் வாய்ஸ் ப்ராசஸ், வாய்ஸ் ப்ராசஸ், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரொட்டீன் சப்போர்ட் ரோல்ஸ் கடியில் வருவாங்க. இது வந்து கம்ப்ளீட்டாகவே வைப் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறதும் இந்த சர்வே சொல்லுது. அது போக பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக லான்ச் பண்ண இந்த ஆந்த்ரோபிக்கோட ஏஐ பிளக்கின் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இந்த சிஸ்டமை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து அவங்களோட ஏஐ நியூ பிளக்கின் மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்ன இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரிப்பீட்டடாக பண்ணக்கூடிய ஒர்க்ஸு. ஸோ ஏஐ இப்போ எதை ரீப்ளேஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பீட்டிவ் ஒர்க்ஸ் தான். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் கோடிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க, காப்பி பேஸ்ட் கோடிங் பண்ணுறவங்க, இவங்களுக்கான ஜாப்ஸ் தான் வந்து இப்ப ரிஸ்கியர்ல இருக்குது. யாரெல்லாம் வந்து ஹை லெவல் ஸ்கில்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்குது. நெக்ஸ்ட், இப்ப நான் 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரேன். இப்ப இதுல வந்து டேட்டால வந்து ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. இப்ப 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்னெல்லாம் லேர்ன் பண்ணி வச்சுக்கணும், உள்ள வர்றதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் தெரிஞ்சாவது வச்சுக்கணும். லேர்ன் பண்றதுன்னா நான் வந்து 6 மாசம் தான், 3 மாசம் 4 மாசம் தான் கேப் இருக்கு, அதுக்குள்ள நான் லேர்னே பண்ணிட்டு வர முடியும். லேர்ன் வந்து நீங்க ஹையர் ஸ்டடீஸ்ல பண்ணிக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு இதை புரிஞ்சுக்கிட்டு இது ஓகே, இதனால அடாப்ட் ஆக முடியும் அப்படின்னா நீங்க இந்த இன்ஜினியரிங்ல இந்த கோர்சஸ் எடுக்கலாம். அதர்வைஸ் நீங்க என்னன்னா வேற கோர்ஸ்க்கு நீங்க மூவ் ஆன் ஆயிக்கலாம். இதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், அதாவது ஏஐ எப்படி ஸ்மார்ட்டா யூஸ் பண்றது அப்படிங்கறத நீங்க கத்துக்கணும். ஜெனரேட்டிவ் ஏஐ ஸ்கில்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், மெஷின் லேர்னிங், தென் ஹைபிரிட் ஸ்கில்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா இந்த டாபிக்ல நான் முக்கியமா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஹைபிரிட் ஸ்கில்ஸ்னா என்ன, அதாவது டொமைன் பிளஸ் ஏஐ, இதை வந்து ஹைபிரிட் ஸ்கில்ஸ்னு சொல்லலாம், இன்டர் டிசிப்ளினரி ஸ்கில்ஸ்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க மெக்கானிக்கல் இருக்கீங்கன்னா மெக்கானிக்கல்ல எப்படி ஏஐ யூஸ் பண்றது, பயோடெக் படிக்கிறீங்கன்னா பயோடெக்ல எப்படி ஏஐ யூஸ் பண்றது, சிவில் படிக்கிறீங்கன்னா சிவில்ல எப்படி ஏஐ யூஸ் பண்ணலாம், ஈசினா ஈசியில எப்படி ஏஐ யூஸ் பண்ணலாம். எதனால அப்படின்னா ஒரு இன்டர்வியூல வந்து ஐஐடி டைரக்டர் காமகோட்டி சார் வந்து ஒரு எக்ஸலண்டான வார்த்தை சொல்லியிருப்பார். மழை எங்க பெஞ்சாலும் வந்து சேர்ற இடம் சமுத்திரமா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரிதான் எங்கெல்லாம் என்ன சாஃப்ட்வேர் பண்ணினாலும் அதை கடைசியா ஒரு அவுட்புட்டா ஒரு ப்ராடக்டா பார்க்கறதுக்கு ஒரு ஹார்ட்வேர் தேவை. ஸோ என்னதான் நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரா 1000 பேர் இருந்தாலும் அவ்வளோ பேர் பண்றதையும் இந்த ஹார்ட்வேர்க்குள்ள வச்சு அது அவுட்புட்டா வந்தா தான் வந்து எல்லாருமே யூஸ் பண்ண முடியும். ஈவன் தான் நம்ம கேமராவா இருக்கட்டும், பார்க்குற மொபைல் போனா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும், லேப்டாப், என்ன அட்வான்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் அப்டேட் பண்ணாலும் அதை ஒரு ஹார்ட்வேர் ப்ராடக்டா கையில பார்க்கும்போது தான் வந்து அது வந்து ஃபுல்ஃபில் அடையுது. ஸோ நெக்ஸ்ட் ஜென் இன்ஜினியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போத் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் இது ரெண்டையுமே வந்து சேர்த்து படிங்க. அப்பதான் உங்களுக்கான டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதைத்தான் வந்து இந்த இடத்துல ஹைபிரிட் ஸ்கில்ஸ்னு சொல்றாங்க. நீங்க என்ன டொமைன் எடுக்க போறீங்களோ அதுல ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன், ஏன்னா எல்லா டொமைன்லயுமே வந்து ஏஐ இருக்குது. ஸோ எந்த டொமைன் எடுத்தாலும் அதுல ஏஐ இம்ப்ளிமெண்டேஷனை படிக்க பாருங்க. ஏன்னா ஒரு 6 மாசத்துல லேர்ன் பண்ண போற ஸ்கில்ஸ், ஏஐங்கிறத நான் ஒரு கோர்ஸ்னு சொல்ல வரல, அதை ஒரு ஸ்கில்ஸ்னு சொல்ல போறேன். அந்த ஸ்கில்ல நீங்க ஒரு 4 வருஷம் கோர்ஸா எடுத்து படிக்கலாமாங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கங்க. ஸோ 4 வருஷம் ஒரு ஹார்ட்வேரையும் சேர்த்து படிச்சுட்டு அது கூட இதை ஏஐ ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணா இன்னும் உங்களோட கெரியர் ஃபியூச்சர் நல்லா இருக்கும். நான் வந்து எனக்கு நல்ல ப்ரோக்ராமிங் வரும், எனக்கு நல்ல மேத்தமெட்டிக்ஸ் வரும் அப்படின்னு சொல்றவங்களை நான் வந்து கோர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லலை. அவங்க வந்து தாராளமா நீங்க வந்து டேட்டா சயின்ஸ், எம்எல் எல்லாமே எடுத்து படிக்கலாம். பட் எனக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல அந்த அளவுக்கு ஆர்வம் இல்லை, எனக்கு வராது, ப்ரோக்ராமிங் வந்து எனக்கு கொஞ்சம் தான் வரும், லைட்டா ஆசிலேஷனா இருக்கு, எனக்கு வந்து பாதி தூரம் ஹோப் பண்ண முடியுமா தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க கம்ப்ளீட்டாவே நீங்க வேற கோர்ஸ் டீம்ஸ்ல எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதை எடுத்து நீங்க படிங்க. உங்களுக்கான அதுல எப்படி நீங்க ஏஐ யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க தாராளமா அந்த ஸ்கில்ஸையும் நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா உங்க கெரியர் எக்ஸலண்டா இருக்கும். இல்லைன்னா ஜாப் லாஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்களும் வந்து அந்த கியூல போய் நின்றுகிட்டு இருக்க வேண்டியதான். குறிப்பா வந்து இது ஒரு இந்த பார்ட் நான் படிக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு.
ஒன்லி அதாவது இந்த 651 கம்பெனிஸ் அவங்க சர்வே பண்ணினதுல 4% ஆஃப் த கம்பெனிஸ் தான் அவங்க ஹாஃப் ஆஃப் த எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஏஐ ஸ்கில்ஸ் ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்காங்களாமா. இப்போ நம்ம பார்த்துருப்போம் வந்து 20,000 பேருக்கு வந்து இன்ஃபோசிஸ் வந்து ஏஐ ஸ்கில்ஸ் வந்து அவங்க எம்ப்ளாயிஸ் கொடுக்க போறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் அந்த மாதிரி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணதுல ஒன்லி 4% ஆஃப் த கம்பெனி இருக்கிற இந்தியாவில் இருக்கிற 4% ஆஃப் த கம்பெனிஸ் அவங்க கிட்ட இருக்க ஹாஃப் ஆஃப் த எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும்தான் அப்ஸ்கில்லிங் ஏஐயோட அப்ஸ்கில்லிங் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் வந்து இன்னும் கொடுக்காம தான் இருக்காங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி அப்ஸ்கில் ஆனவங்களை ஹையர் பண்ணிருக்காங்க. இது நான் முன்னாடி ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி மிட் லெவலில் ஹையரிங் அதனால தான் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. ஸோ இது ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ஸ்கில் கேப் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. இன்னொன்று இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரையும் ட்ரெயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் வந்து மைசூரில் ட்ரைனிங் கேம்பஸ் வச்சுருப்பாங்க. அங்கே வந்து எடுத்துகிட்டு போய் 6 மாதம் ட்ரெயின் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எடுப்பாங்க. ஸோ அப்படியே கோவிட்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து மாறிடுச்சு. இன்னைக்கு இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை இன்ஜினியரிங் காலேஜில் சப்ளை அதிகமாக இருக்குது, அங்கே வந்து கம்பெனிஸில் டிமாண்ட் கம்மியாக இருக்குது. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா 100%ல 80% ஆஃப் த சீட்ஸ், அதாவது 100ல் 80 சீட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டான சீட்டு தான் வந்து காலேஜஸ்ல இருக்குது. ரெஸ்ட் ஆஃப் த 20% சீட் தான் வந்து பாத்தீங்கன்னா கோர் பிரான்ச்சஸ்க்கு அலோகேட் பண்ணிருக்காங்க. அப்ப அவுட்புட் அதிகமா இருக்குது. ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரெல்லாம் வந்து நல்ல ஸ்கில்டா இருக்காங்களோ ரெடி, அதாவது வந்து பிளக் அண்ட் பிளே மாடல் தான், அவன் உள்ள வந்தானா ப்ராஜெக்ட்ல டைரக்டா வந்து டெப்ளாய் பண்ணிடணும். அந்த அளவுக்கு யாரெல்லாம் வந்து கம்பெனிக்கு ஒரு அசட்டா, அதாவது வந்தா டைரக்டா ப்ராஜெக்ட்ல உட்கார வைக்கணும், அசட்டா வர ரெடியா இருக்காங்களோ, அசட்டா வர்றதுக்கு அவங்கள ரெடி பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்கள தான் கம்பெனிஸ் வந்து விரும்புறாங்க. யாரெல்லாம் வந்து கூட்டிட்டு போய் வச்சு நான் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா அவங்கள லைபிலிட்டிஸா நினைக்கிறாங்க, அவங்கள ஹையர் பண்றதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தேவையான இன்ஜினியர்ஸை விட ரிசோர்சஸ் வந்து அதிகமா இருக்கிறாங்க. அதுதான் ஒரு முக்கிய காரணம். ஸோ நீங்க ரெடியா இங்க காலேஜ்ல இருந்து வெளியே போகும்போதே நீங்க ஒரு வேல்யூபிள் அசட்டா வெளியே போனீங்க அப்படின்னா கம்பெனிஸ் வந்து உங்களை ரெட் கார்பெட் போட்டு வெல்கம் பண்ணிக்குவாங்க. நீங்க ஒரு லைபிலிட்டிஸா இருந்தீங்க அப்படின்னா நீங்க உங்களை வந்து அப்படியே ஓரமா நிக்க வச்சிருவாங்க. அதனால தான் சொல்றேன், நீங்க வந்து ஹார்ட்வேரும் பிளஸ் சாஃப்ட்வேர் ரெண்டும் சேர்ந்து மிங்கிள் பண்ணி படிக்கிற மாதிரி படிச்சீங்கன்னா எல்லாத்துக்குமே ஈக்குவலான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும். இன்கேஸ் நீங்க வந்து சாஃப்ட்வேர் மட்டும் படிக்கிறீங்கன்னா நீங்க வந்து ஹை லெவல்ல காம்படிட்டிவ் கோடிங் போடுற மாதிரி ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை வந்து அதிகப்படுத்திக்கிங்க. நெக்ஸ்ட் ஜென் இன்ஜினியர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட் பேஸ்ட் லேர்னிங் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. ப்ராப்ளம் சால்விங் இந்த ஒரு வேர்டை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் சால்விங் வந்து நீங்கள் எங்கே போனாலும் தேவைப்படும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் லேர்னிங் நீங்கள் உங்ககிட்ட இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்ஜினியரிங்கில் வந்து ஒரு பெரிய சக்ஸஸை அடையலாம். ஃபைனலாக ஒரு விஷயத்தை நான் சொல்ல வரேன். எப்பெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்குதோ அப்பெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீக்கர் செல்ஸ் டவுன் ஆகிட்டே தான் வருது. பட் ஆனால் ஹை டிமாண்டிங் ஸ்கில்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகிட்டே தான் போகும். நீங்கள் எந்த ரெவல்யூஷன் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் வீக்காக இருக்கிற இப்போ டைப்பிஸ்ட் டைப் ரைட்டிங் எல்லாமே டவுன் ஆகிட்டே வந்துச்சு. அதுக்கு பதிலாக லாட் ஆஃப் ஜாப் கிரியேஷன்ஸ் வந்து ஐடியில் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது மாதிரி எந்த இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷனாக இருந்தாலும் வீக் ஸ்கில் வந்து டவுன் ஆகிட்டு தான் இருக்கும். பட் ஹை டிமாண்ட் ஸ்கில்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ ஏஐ வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் தான் தவிர ஏஐ வந்து ஜாப் லாஸ் பண்ணாது. ஸோ நீங்கள் தாராளமாக இன்ஜினியரிங் எடுத்து படிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற கோர்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன ரீச் அவுட் பண்ணி கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.